வணக்கம். ஷயனம. விநாயக பெருமானுக்கு சிவபெருமானை கண்டால் ரொம்ப பயம். திடீர்னு ஒரு நாள் அவர் அழ ஆரம்பிச்சிட்டார். என்ன காரணம்னு அவருக்கே தெரியல. ஒரு விதமான பயம் அவரை ஆட்கொண்டதால் அவர் அழுதுட்டுருக்கார். அப்போ சிவபெருமான் அவர்கிட்ட வந்து கேட்குறார், கணேசா, எதுக்காக நீ அழுதுட்டுருக்க? என்ன காரணம்? உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அப்பா, எப்படி என் தாய் பார்வதி தேவியானவர்கள் உங்களை திருமணம் செய்து கொண்டார்கள் என்று இந்த கேள்வியை கேட்பதற்கு அவர் ஒரு 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 விஷயமா அவர் கேட்குறாரு. குழந்தை தானே, அதனால் கேட்குறாரு. அந்த குழந்தைக்கு ஒரு தகப்பன் அவர் எப்படி சொல்கிறாரு, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. கழுத்தில் நிறைய மண்டை ஓட போட்டிருக்கீங்க, உடம்பு ஃபுல்லாக சாம்பல் பூசியிருக்கீங்க, சுடுகாட்டில் வாழ்ந்துட்டுருக்கீங்க, எப்படி என் தாய் உங்களை திருமணம் செய்து கொண்டார்கள் என்று நினைத்தேன். எனக்கு அழுகை வந்துவிட்டது, என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை அப்படி அவர் சொல்கின்றார். உடனே எம்பெருமானார் சிரித்துக்கொண்டு அருகில் உள்ள ஏரியில் குளித்துவிட்டு வெளியில் வரும் பொழுது வெண்மை நிறத்தினிலே உடல் தங்க நிறத்திலே ஜொலிக்கின்றது. உடம்பிலே மண்டையோட்டு மாலைகள் இல்லை, அந்த இடமும் சுடுகாடு போல் இல்லை. அவர் வாழக்கூடிய இடமானது அவ்வளோ ஒரு தங்கமயமான தேஜஸுடன், பார்க்க பார்க்க இன்னும் பார்க்க வேண்டும் என்றும் தூண்டக்கூடிய அவ்வளவு அழகான இடமாக, பச்சை பசுமையாக இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தார். அப்போ ஒரு க்ஷணம் விநாயக பெருமான் என்ன நினைச்சிருந்தார்னா, என் தகப்பனானவர் இவ்வளவு அழகாக இருக்கின்றாரா? இவ்வளவு அழகான ரூபத்தை நான் இதுவரை கண்டதில்லையே அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடுறார். மறுபடி எதற்காக நீ அழுகிறேன்னு சொல்லி பார்வதி தேவியார் அவர்கள் தன்னுடைய குழந்தைகிட்ட கேட்குறாங்க. அப்போ அந்த குழந்தை விநாயக பெருமான் என்ன சொல்கிறாரு, அம்மா, அப்பாவை சிவபெருமான பழைய ரூபத்துக்கே மாற்றி விடுங்க, அவரை மாற சொல்லுங்க, பழைய ரூபத்தை பழைய உருவத்தையே அவரை எடுத்துட சொல்லுங்க, இந்த உருவம் வேண்டாமா அப்படின்னு சொல்கிறார். அப்போ சொல்லும் பொழுது அம்மா சொல்கிறாங்க, ஏன் என்னாச்சுக்கண்ணா, நாம் எப்படி ஒருத்தர்கிட்ட பேசும்போது சாமி கண்ணு ஒரு தாயுள்ளத்தோட பேசுவோம் இல்லையா? சில பேருக்கு சாமின்னு கூப்பிட்டா பிடிக்காது, சில பேருக்கு கண்ணுன்னு கூப்பிட்டா பிடிக்காது, அந்த மாதிரி. அப்போ அவர் கூப்பிட்டு அம்மா கூப்பிட்டு சொல்லும்போது அவர் சொல்கிறாங்க, இந்த உலகத்திலேயே எங்கள் அம்மா மட்டும்தான் அழகாக இருக்கணும், என் தாயை தவிர வேறு யாரும் என் கண்ணில் அழகாக இருக்கக்கூடாது, என் கண்ணில் அழகாக பட்டுவிடக்கூடாது, என் தாய் மட்டுமே, என் தாய் பார்வதி தேவியானவர்கள் மட்டுமே நல்ல அழகாக இருக்க வேண்டும், அவரையும் மிஞ்சின அழகில் அப்பா இருக்கிறதுனால தான் அழறே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அழகுங்கிறது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதம், கொடை. திருவிழாலெல்லாம் கொடை விழான்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு அற்புதமான கொடை விழா. இந்த அழகானது சில பேருக்கு பிடிக்கும், சில பேர்த்துக்கு பிடிக்காது. அந்த அழகு என்பது தெய்வீக அழகு, தெய்வீக அம்சம் இருப்பவர்களுக்கு மட்டும் சில விஷயங்கள் அவர்களுடைய பிறப்பிலிருந்தே இருக்கும். நமக்கு எது தேவையோ அது இறைவனிடம் உண்மையாக, நியாயமாக, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு கேட்டு பெறுவோம். நமக்கு கொடுக்க வேண்டியது கொடுப்பார். ஷயனம்.